இன்னைக்கு நம்ம ஃபன் அதிரடியெல்லாம் கலந்து வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தில் பெருசாக ட்விஸ்ட்டு டர்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளை படம் ஃபுல்லாக எங்கேஜிங்காக வச்சுக்க போகிறது இந்த 5 பொண்ணுங்க தான். இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் மூவி பார்த்துருப்போம். ஜான்விக்கில் பென்சில் எடுத்து குத்துறது, கன் எடுத்து சுடுறது, கத்தி எடுத்து வெட்டுறதுன்னு எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஆனால் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க சண்டை போட்டால் எப்படி இருக்கும், டான்ஸ் ஆடிக்கிட்டே அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஒரு ஃபைட் சீனுமே அவ்வளோ பிரமாதமாக எடுத்துருந்துருப்பானுங்க. ஃபுல்லாக இந்த பேலரினா அப்படின்னு சொல்கிறானுங்கல்ல, அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டை வச்சு ஃபைட் கொரியோகிராஃபி பண்ணியிருந்திருப்பானுங்க. பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சந்தானம் சொல்லுவார் இல்லையா, பாய்ஸ் இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ஸோ இந்த படம் என்டர்டைன்மெண்ட்டுக்கே ஃபுல் கேரண்டி. அதனால வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு 5 பொண்ணுங்க அவங்க கோச்சை கூட்டிட்டு டான்ஸ் காம்படிஷனுக்காக அமெரிக்காவிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஃப்ளைட் எல்லாம் இறங்கிட்டு பக்கத்தில் இருந்த ஊருக்கு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டி ரிப்பேர் ஆயிருது. சரி, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது தான் அங்கேருந்து ஒரு ரவுடி பையன் அவங்க கோச்சை சுட்டு கொன்னுடுறான். இதை பார்த்து பயந்து போன அந்த பொண்ணுங்க எல்லாரும் போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண இந்த ரவுடி பசங்களுக்குலாம் கேங் லீடர் ஒரு லேடி ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க வந்து இந்த பொண்ணுங்களை இப்போ வெளியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையாயிரும், அவங்க சொல்ற மாதிரி போலீஸையும் கூப்பிட முடியாது, அதனால இந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்கள பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு லாக் பண்ணி வச்சிடறானுங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா இவனுக்கு எப்படி நம்மளை கொண்டுருவானுங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் இந்த ஹோட்டல் ஃபுல்லாக இருக்கிற ரவுடி பசங்க வெசஸ் இந்த 5 பொண்ணுங்க. இதுதான் இந்த படம். ஸோ படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுருங்க. நாளைக்கு டான்ஸ் காம்படிஷன் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராக்டிஸ்க்கு ஒரு பொண்ணு லேட்டாக வரா இல்லையா, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு போன்ஸ். அப்படியே எல்லா கேங்லயும் ஒரு வாய் உதார் இருக்கும்ல, அந்த வாய் உதார் தான் இந்த பிரின்சஸ். இவளோட அம்மா தான் இந்த டீமுக்கு ஸ்பான்சரு, அதனால எப்பவுமே திமிராதான் இருப்பா. அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லேட்டாக வந்ததுனால வேணும்னே அவன் மேலே இடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஓரளவுக்கு பொறுத்து பார்த்துட்டு ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சு போகும்போது மறுபடியும் வந்து வம்புலுக்க அவளோட மூக்குலேயே ஒரு குத்து குத்திடுறா. இதை பார்த்துட்டு கூட இருக்கிற பொண்ணுங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு வழியாக கடைசியில் அந்த வாயு தான் இருக்குது, சரியான அடி தான் இது அப்படின்னு. அதுக்கப்புறமா அவளோட கோச் தான் கூப்பிட்டு அவளை கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த காம்படிஷன் உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் டான்சர்ஸ் மட்டும்தான் இன்வைட் பண்ணி ஆட வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த காம்படிஷனில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா உன்னோட லைஃபே மாறிடும். இந்த நேரத்தில் அவகிட்ட சண்டை போட்டு உன்னோட கரியரை கெடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஃப்ளைட் எல்லாம் ஏறி அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடுறானுங்க. அங்கேருந்து பக்கத்தில் போகிறதுக்காக ஒரு வண்டியில் ஏறி போய்கிட்டு இருக்கானுங்க. அங்கே கூட என்ன ஒரு ஓட்ட வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டியும் புகை தள்ளிட்டு காட்டுக்கு நடுவில் போய் நின்றுது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று காட்டுது. நம்ம அங்கே போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு அங்கே கிளம்பி போகும்போதே அந்த டிரைவர் ஒரு மாதிரி தான் பார்க்குறான். அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இவனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. அடிச்சு பிடிச்சி அந்த ஹோட்டலுக்கு போக அந்த ஹோட்டலுக்கு வெளியிலேயே ஒருத்தர் நின்றுட்டு அவங்கள பயமுறுத்துற மாதிரி இங்கே வராதிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் தான் அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வெளியில் வர்றான். அவனை கண்டுக்காதீங்க, அவன் என் தம்பி தான், அவனால் வாய் பேச முடியாது, காதும் கேட்காது, அதனால நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவங்களும் நாங்கள் தங்குறதுக்காக வரல, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம், முதல்ல நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போகிறான். உள்ள போனதுமே அங்கே ஒரு பையன் நின்று பாடிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே அந்த கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணு அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கா. இவளோட பேரு க்ளோயி. இவளாலையும் வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுங்க எல்லாருமே மழையில நனைஞ்சிட்டதுனால அவங்க ட்ரெஸ் எல்லாமே ஈரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் காம்படிஷனுக்காக ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த ஹோட்டலோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க வர்றாங்க. இவங்களோட பேரு டெவோரா. இவங்களுமே ஒரு காலத்தில் டான்ஸராக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களோட வண்டியை வர சொல்கிறேன், வந்ததுமே நீங்கள் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ அவங்கள பார்த்துக்க போகிறது அந்த ஒரு ஆள் அவங்கள உள்ள கூட்டிகிட்டு வந்தான்ல, அவன் தான். அவனோட பேர் ஆசிப். அதுக்கப்புறமா அந்த க்ளோயின்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவன் நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கோச் தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் அந்த பொண்ணு காது கேட்கறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று போட்டுருந்துருப்பா. அந்த மிஷின் ஈரத்தில் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த கோச் பக்கத்து ரூமில் ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க, அங்கே நம்ம டெவோரா அவங்களோட 2 பசங்களையும் வச்சுட்டு ஒரு ஆளோட நாக்கில் அப்படியே சூடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம கோச்சுக்கு வேர்த்துருது. அவ்வளோதான், நம்ம பொண்ணுங்களை கூட்டிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டு க்ளோயே தேடி பார்க்குறாங்க. ஆனால் சரியா கவனிக்காம முன்னாடி மட்டும் பார்த்துட்டு அந்த பொண்ணு வெளியே போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த ஊரில் ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் இருக்கான். அவனோட பையன், இவனோட பேரு பாஷா. இங்கே இருக்கிற எல்லா ஹோட்டலுக்குமே இவனுங்க மாமூல் வசூல் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி தான் இந்த ஹோட்டலுக்கும் பணம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்போ அங்கே வந்து நம்ம கோச்சை அவன் பார்த்துட்டு அவங்கள அபியூஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறான். அவங்களும் சும்மா கிடையாது, அவனுக்கு நச்சுன்னு ஒரு அடியை கொடுத்துட்டு போடா ஸ்மால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது
கடுப்பானவன் கையில் கன் எடுத்துட்டு அவங்களோட தலையிலேயே சுட்டுறான். இதை பார்த்த உடனே அங்கேருந்து நம்ம பொண்ணுங்க எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிடுறா. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியல. அப்படியே உறைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கா. இந்த சத்தம் கேட்டு நம்ம டெவோராவும் அங்கே கிளம்பி வராங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பிரின்சஸ் தான் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறா. டெவோரா கிட்ட போய் இந்த மாதிரி எங்கள் கோச்சை அவன் சுட்டுட்டான், நீங்கள் போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெவோராக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல போலீஸை கூப்பிட முடியாது அப்படின்னு. ஏன்னா சுட்டது இவளோட ஒரு பெரிய ரவுடியோட பையன். அதனால இந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் கண்டிப்பா போலீஸுக்கு கூப்பிடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாம அந்த ஆசிப் கிட்ட சொல்லி இவங்களை பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போய் லாக் பண்ணி வை அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல கொஞ்சம் நார்மலான நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. அந்த கதவை திறந்துட்டு வெளியில ஓடுறா. வெளியில ஓடிக்கிட்டு இருக்கும்போது முத இந்த ஹோட்டலுக்குள்ள வரும்போது ஒரு பையன் வெளியில போங்க அப்படின்னு சொன்னான்ல, அந்த பையன் கையில ஒரு இரும்பை வச்சு நம்ம ஹீரோயின் அடிச்சு அங்கேயே மட்டையாக்குறான். அப்போ நம்ம டெவோரா அந்த ஹோட்டலோட கதவை மூடுறாங்க. இந்த இடத்துல தான் அந்த படத்தோட பேரையும் போடுறானுங்க. ஸோ மாட்டிக்கிட்டாங்க, இனிமேல் எப்படி இங்கிருந்து தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அந்த ஆளு. அப்போ அங்க ஒரு பொண்ணுக்கு மூச்சு விட முடியாம பிரச்சனை ஆகுது. இவளோட பேரு கிரேஸ். இவளுக்கு அந்த ஆளு ஒரு மாத்திரையை ஒன்று கொடுக்குறான். அது ஆக்சுவலா போதை மாத்திரை. அது தெரியாம அந்த பொண்ணு அதை வாங்கி போட்டுக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம டெவோரா அந்த பாஷாவை கூப்பிட்டு உட்கார வச்சு டீல் பேசுறாங்க. நான் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட அவர் என்னை பார்க்கறதுக்கு இங்க வந்ததே கிடையாது. இப்போ அவங்க அப்பா என்னை பார்க்கறதுக்கு இங்க கிளம்பி வரணும், இல்ல அப்படின்னா இந்த டேப்பை நான் போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கோச்சை சுட்டிருந்திருப்பான்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சு இவனை மிரட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, மாமூலா கொடுத்த பணத்தை கூட திரும்பி வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த பாஷா இப்போ நம்ம டெவோராவோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவை ஏன் அவள் பார்க்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறதுக்கும் காரணம் தெரியல. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ முன்கதை இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத போக போக சொல்லுவானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த கோச்சை கொண்டுட்டான் இல்லையா, இப்போ அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க, அமெரிக்கன்ஸ். வெளிநாட்டுக்காரங்க இவங்க ஊரில் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க இங்கே கிளம்பி வந்தது யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது விசாரிக்கிறாங்க. அப்போ நம்ம டெவோராவோட அடியாளு ஒரு பொண்ணு இருப்பா. அவ போயிட்டு நம்ம கிரேஸ் கிட்ட நீங்க இங்க வந்தது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு பாக்குறா. ஆல்ரெடி அவ அந்த மாத்திரையை வேற சாப்பிட்டு இருந்திருக்கா இல்லையா, அதனால அவ என்ன பேசுறா அப்படிங்கிறது அவளுக்கே புரியல. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினையுமே கட்டி போட்டு வச்சிருந்திருக்கானுங்க. அவ என்ன சொல்றா அப்படின்னா, நாங்க இங்க வந்தது எல்லாருக்குமே தெரியும், எங்களை தேடி அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா அப்பதான் இவனுங்க நம்மளை எதுவும் பண்ண மாட்டானுங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனா நம்ம கிரேஸ் எல்லாத்தையுமே உளறி கொட்டிடுறா, நாங்க இங்க வந்ததே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அவனுக்கும் தேவைப்படுது. இனிமேல் அந்த பொண்ணுங்களை அவனுங்க என்ன வேணா பண்ணலாம், யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. இன்னொரு பக்கம் அந்த க்ளோயின்னு ஒரு பொண்ணு இருந்தால, காது கேட்காம வாய் பேச முடியாம, அவளை எங்கடா ரொம்ப நேரமா ஆளே காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னா, அந்த ஒரு பையன் பாட்டு பாடிட்டு இருந்தால அவங்க கூட சுத்திட்டு இருந்திருக்கா. நம்ம டெவோரா கரெக்டா அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த பையன் அவளுக்கு காது கேட்காது அப்படிங்கறதுனால அவன் முன்னாடியே அவளை அசிங்கமா பேசுறான். ஆனா நம்ம டெவோரா தான் நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்திரமா கூட்டிட்டு போறாங்க. இவங்க எல்லாருமே டான்சர் அப்படிங்கிறனால நம்ம டெவோராக்கு அந்த பொண்ணுங்க மேல எல்லாம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவன் அந்த பொண்ணை இப்படி யூஸ் பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருந்தானுங்க இல்லையா, அந்த கயிறை எப்படியா அவுத்துறா. அதுக்கப்புறமா அங்கிருந்து எப்படியா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேஸ் கிட்ட போய் பேசுறா. ஆனா அவ வேற ஒரு உலகத்துல இருக்கா இல்லையா, இவ பேசுறது எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. இந்த நேரத்துல தான் அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தான்ல, அந்த ஆசிப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா உள்ள வரான். அவன் வரும்போது அவனுக்கு தெரியாம அந்த கைத்தை எல்லாம் கட்டி போட்ட மாதிரி மறுபடியும் போய் படுத்துக்கிறா. உள்ள அவன் வந்து அந்த கிரேஸுங்கிற பொண்ணை அபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் அவளோட தலையில வச்சிருந்த ஹேர் பின் எடுத்து அவனோட கண்ணிலேயே சொருகிறா. சண்டை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவன் மேல தொத்திக்கிட்டு அங்க இங்கேயும் இடிக்க பக்கத்து ரூமோட செவுத்தை உடைச்சிட்டு உள்ள போய் விழுகிறானுங்க. அங்க இன்னும் ரெண்டு பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா அவனோட வாயை பிடிச்சி இழுத்து அவனை அப்படியே புரட்டி போட்டு அவனோட மூஞ்சில அந்த ஊசியை வச்சு நச்சு நச்சுன்னு குத்துறா. அதுக்கப்புறமா இவன் சும்மா இருப்பானா, அவளோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி அவளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளை அப்படியே தூக்கி வீச கீழே போய் விழுகிறா. ஓவரா ஆடிட்ட, இதுக்கு மேல அவன் காலை உடைச்சாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை உடைக்க போறான். இந்த நேரத்துல தான் நம்ம கிரேஸுக்கு அங்க பக்கத்துல இருக்கிற பொம்மைங்க எல்லாம் அவகிட்ட பேசுற மாதிரி தோணுது. அதோட கையில ஒரு ஜாவ்லின் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்துட்டு நேரா அவனை பார்த்து வீசுறா. ஆனா குறி மிஸ் ஆயிருது, கதவுல அடிச்சுட்டு கீழே விழுந்துருது. இதுல அவன் கொஞ்சம் டைவர்ட் ஆக நம்ம ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு எப்படி அவள் டான்ஸ் ஆடுவாளோ அதே மாதிரி ஒரு ரொட்டேஷனை போட்டு காலை தூக்கி நளினமா ஒரே மிதி. அவ்வளவுதான், அப்படியே கீழே விழுந்தவன் பின்னாடி இருந்த கம்பியில குத்தி செத்து போயிடுறான். சரி அவ்வளவுதான், உனக்கு கொண்டாச்சு, இங்கிருந்து எப்படியா தப்பிச்சு போறதுக்கு வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பிரின்சஸ் மட்டும் நம்ம எதுக்காக இங்கிருந்து தப்பிச்சு போகணும், போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. இன்னொரு பக்கம் நம்ம டெவோரா அந்த பாஷா இருந்தான்ல, அவனுங்களை வெளியில விட்டுறாத, நிறைய சரக்கை கொடுத்து அவனுங்களை எப்பயுமே போதையிலேயே வச்சுக்கோ, அவங்க அப்பா வர்ற வரைக்கும் அவன் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றா. இன்னொரு பக்கம் நம்ம டெவோரா அந்த டாக்டரை வர சொல்லியிருந்தாங்கல்ல, எதுக்காக அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. நம்ம கோச்சை கொலை பண்ணியிருந்தான்ல, அவங்களோட பல்லு, அவங்களோட கண்ணு, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரி எந்த விஷயம்லாம் அவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக தான் இந்த ஆளுங்க வந்திருக்கான். ஸோ அப்பதான் நாளை பின்ன அவங்களோட பாடி கிடைச்சாலுமே அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவனுங்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்களா. இன்னொரு பக்கம் இந்த பாஷா
ரோசா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க அப்பா கிட்ட இவனுக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை அவ ஹேண்டில் பண்ணி தீர்த்துட்டா அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்காது, அந்த டெவோரா அந்த பொண்ணுங்களை கொண்டு இந்த பிரச்சனையை முடிக்கிறக்குள்ள நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட இருந்த 2 பசங்களை அனுப்பிவிட்டு அந்த பொண்ணுங்களை கொல்ல சொல்றான். ஏற்கனவே ஒருத்தன் வந்து இறந்து போயிருந்திருக்கான், இப்போ இவனுக்கு 2 பேர் வேற கிளம்பி வந்துட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல கீழே நம்ம பொண்ணுங்களும் ஒரு வழியா பேசி முடிச்சு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு அதே வழியா வந்துகிட்டு இருக்காளுங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இவனுக்கு வர்ற சத்தம் கேட்டு திருப்பி ஓடி போய் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே பக்கத்துல இருந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாளுங்க. இவனுக்கு 2 பேர் வந்து அவங்கள அடைச்சு வச்சிருந்த ரூம்ல பார்த்துட்டு அந்த பொண்ணுங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த டைம்ல தான் அந்த பொண்ணுங்க இருக்கிற ரூம்ல இவங்களோட பேக் எல்லாத்தையும் வச்சிருந்திருக்கானுங்க. அதை பார்த்துட்டு ஜிப் எல்லாம் திறந்துகிட்டு இருக்காளுங்க. அதுல ஏதாவது பொருள் கிடைக்குமா நம்மளுக்கு சண்டை போடுற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சத்தம் கேட்டு அந்த கதவை உடைக்கிறதுக்கு இவனுங்க ட்ரை பண்றானுங்க. உள்ள இருந்து அந்த 4 பொண்ணுங்களும் அந்த கதவை விடாம அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த மொட்டையை மட்டும் உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் கையில ஒரு கத்தி ஒன்று வச்சிருந்திருக்கா. அதை எடுத்து அவனோட மூக்கிலே சொருக பக்கத்துல இருந்த கிழவன் இதுக்கு மேல விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில கன் எடுத்துட்டு உள்ள வர ட்ரை பண்றான். ஒரு கட்டத்தில் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வர அங்க இருந்த பொண்ணுங்க 3 பேருமே அவனை அப்படியே பிடிச்சு கொண்டு போய் அந்த செவுத்துல அடிச்சு நிறுத்த நம்ம பிரின்சஸே அவனோட கையை பிடிச்சி கடிக்க கன்னு கீழே விழுந்துருது. அதுக்கப்புறமா கையில வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த ஆளோட காலை பிடிச்சி அப்படியே கிழிச்சு விட்டுறா. இன்னொரு பக்கம் மூக்குல சொருவின கத்தியை இன்னும் எடுக்க முடியாம அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அந்த கிழவனை பிடிச்சி மூஞ்சிலே குத்த அவனுக்கு வலிக்கல, இவளோட கை தான் வலிக்குது. அப்படியே அந்த இடமே ரணகலமாகுது, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் அந்த கிழவன் கூட சண்டை போட்டதுல நம்ம கிரேஸ் இருக்கால, அவளோட கை எல்லாமே உடஞ்சு அந்த விரலெல்லாம் அப்படியே நெளிஞ்சு போய் கிடக்குது. ஆனா அவ ஏற்கனவே அந்த மாத்திரையை சாப்பிட்டு போதையில இருக்கிறனால அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. நம்ம துப்பாக்கி விஜய் மாதிரி அந்த கையை பிடிச்சி அப்படியே நெளிச்சு அதை சரி பண்றா. அதுக்கப்புறமா நம்ம மொட்டை நம்ம பிரின்சஸை பிடிச்சி அப்படியே லாக் பண்ணி நிப்பாட்ட கீழே விழுந்துச்சுல அந்த கன்னை அந்த சோயி அப்படிங்கிற பொண்ணு எடுத்து வச்சிருக்கா. ஆனா அவளுக்கு சுட தெரியல, கண்ணா பின்னாடி எங்கெங்கேயோ சுட்டுக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு புல்லட் அந்த மொட்டையோட கையை உடச்சு விட்டுருது. இப்போ உனக்கு 2 பேர்த்துக்குள்ளேயுமே சண்டையாகுது, நீ போய் அவளுக்கு அடி அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள அடிச்சுக்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா அந்த கிழவன் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை குத்த வர அவ காலிலே தடுக்கிறா. அப்போ அந்த கத்தி மட்டும் அவளோட ஷூவிலேயே குத்திட்டு நிக்குது. இன்னொரு பக்கம் அந்த மொட்டையை அந்த ஜோயிங்கிற பொண்ணை அடிக்க அந்த ரத்தம் போய் நம்ம கிரேஸோட மூஞ்சில விழுகுது. அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த மொட்டையனை அப்படியே கீழே பிடிச்சி தள்ளி விட்டு கத்தி எடுத்து அவனோட கழுத்திலே சொருகி அவன் அங்கேயே முடிச்சு விட்டுறா. இன்னொரு பக்கம் அந்த கிழவன் நம்ம ஹீரோயினை மறுபடியும் அடிக்க போக அப்படியே 70 டிகிரியில காலை தூக்கி ஒரு சுத்துவா பாருங்க. அந்த காலில் ஒட்டிட்டு இருந்த கத்தி அவனோட கழுத்தை அறுத்து அப்படியே அந்த இடத்துல அவன் இறந்து போறான். ஸோ சண்டையெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து வெளியில் அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவளோட தங்கச்சியை காணோம் இல்லையா, அந்த காது கேட்காம ஒரு பொண்ணு இருந்தால, அவளை விட்டுட்டு எப்படி போறது, அவளை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சொல்றாங்க. ஆனா நம்ம பிரின்சஸ் மட்டும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. மறுபடியும் மேலே போய் அவனை கிட்ட மாட்டிக்க முடியாது, நம்ம வெளியில தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஹெல்ப் கூட்டிட்டு வந்துட்டு அவளை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 டீமா பெரியறாங்க. நம்ம பிரின்சஸ் மட்டும் தனியா போறா, இவங்க 3 பேரும் மேலே போறாங்க. அப்படி இவங்க 3 பேரும் அந்த படியில மேலே ஏறி போய்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம கிரேஸ் நம்ம இந்த வழியா போகக்கூடாது, நம்ம செவுத்துக்குள்ள பூந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளோட கையை அப்படியே அந்த செவுத்துக்குள்ள போற மாதிரி தோணுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு இப்பதான் உன்னை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு, இங்க என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல, நீ வேற ஒரு உலகத்துல இருக்கிற, என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறமா அவளை அப்படியே சமாளிச்சு மேலே கூட்டிட்டு போறாங்க. மேலே போனதுக்கு அப்புறமா ஒரு லேடி இவங்களை அடைச்சு வச்சிருந்தால, அதுக்கப்புறமா அவளையுமே மிரட்டி அந்த தங்கச்சி எங்க இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விசாரிச்சிடுறாங்க. மறுபடியும் அவளை அதே பாத்ரூம்ல கையை காலை கட்டி உள்ள அடைச்சு வச்சுட்டு அந்த தங்கச்சியை தேடி கிளம்புறாங்க. நம்ம பிரின்சஸ் மட்டும் தனியா போனா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா அங்க எங்கேயும் சுத்தி ஒரு ரூம்குள்ள போறா. உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கோச் இறந்து போயிருந்தாங்கல்ல, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், அவங்களோட கண்ணு, அது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் புடுங்கிட்டு இருக்கிறத அப்படியே பாக்குறா. அவ்வளவுதான், மூச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளையும் கழுவி பாத்டப்ல போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உள்ள வந்தாலோ அதே மாதிரி சத்தமே கேட்காம அந்த கதவை போட்டிட்டு வெளியில வந்துடுறா. வெளியில வந்த உடனே அந்த டெவராவோட பெரிய பையன் ஒருத்தர் இருப்பான்ல, மலமாடு மாதிரி, அவன்கிட்ட மாட்டிக்கிறான். ஆனா அவன்கிட்ட போய் இந்த ஹோட்டலுக்கு வந்த ஒரு கஸ்டமர் மாதிரி வைஃபை சரியா வேலை செய்யல, அதுக்கு எங்க கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனை பேச விட்டு கேள்வி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவளே தொண்ணு பேசிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம டெவோரா அந்த பொண்ணுங்களை தேடி பேஸ்மெண்ட்டுக்கு போக இங்க இவனுங்க எல்லாருமே இறந்து போய் கிடக்கிறத பாக்குறாங்க. மேல வந்து அங்க இருக்கிற எல்லா ரவுடி பசங்களையுமே ஏவி விடுறாங்க. இந்த 5 பொண்ணுங்க பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க, இந்த ஹோட்டலுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கணும், இத்தனை நாள் நான் உங்களுக்கு தீனி போட்டு வளர்த்ததுக்கு இன்னைக்கு உங்களோட விசுவாசத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விடுறாங்க. ஸோ மொத்த ரவுடி பசங்களுமே இப்போ நம்ம பொண்ணுங்களை தேடி கிளம்புறானுங்க. அதுக்கப்புறமா நம்ம டெவோரா ஒரு பெட்டியை திறக்கிறாங்க. உள்ள ஒரு டான்ஸ் காஸ்டியூம் ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா டெட்டனன்ட் பாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு ரூம்குள்ள போய் பார்க்க அவளோட தங்கச்சி உட்காந்துட்டு ஹாயா
ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இவளுக்கு இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. நம்ம டெவோரா இவளை உட்கார வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த டேபிளுக்கு கீழே இருக்கிற ஒரு ஷார்ட் கன்னை நம்ம ஹீரோயின் பார்க்குறா. சரி இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறமா இங்கே நடக்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு எப்படியோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணா. அவன் நம்பவே மாட்டேங்கிறா. டெவோரா ரொம்பவே நல்லவங்க, என்னை இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதுக்கு மேலே அவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே குண்டு கட்டா தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாளுங்க. அதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருந்து கிளம்புன பொண்ணுங்க அங்கே இங்கேயும் சுற்றிட்டு கடைசியில் அந்த கிச்சனுக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க தனியாக வீராப்பா கிளம்பி போனா நம்ம பிரின்சஸ் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இதை இவளுங்க எல்லாருமே பார்க்க அவளுக்கு பயங்கரமாக சேம் பப்பி சேம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இவளுக்கு தான் எப்பவுமே ஆகாது இல்லை, கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவளை பயங்கரமாக கலாய்க்கிறா. அதுக்கப்புறமா அந்த ரூமில் ஒரு ஃபோன் ஒன்று இருக்கிறத கண்டுபிடிக்கிறாளுங்க. எப்படியா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இந்த டைமில் கரெக்டாக அந்த மலை மாடு உள்ள வர ஆளுக்கு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள இருந்து எதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்கிற ரேக்குக்கு கீழே தான் நம்ம கிரேஸ் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த டைமில் கால் பண்ணது கனெக்ட் ஆயிருச்சு. அவங்க பேசுகிற சத்தம் கேட்டு அங்கே வந்து நம்ம பிரின்சஸை பிடிச்சிடறான். அதுக்கப்புறமா அவங்க கூடயும் சண்டை, கையில் வச்சிருந்த கன் எடுத்து அவனோட கையை சுட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஸோ என்னதான் ஃபோன் கால் கனெக்ட் ஆனாலும் போலீஸ் கிட்ட சரியாக பேசி இவங்களோட பிரச்சனையே சொல்ல முடியல. தப்பிச்சு வெளியில் ஓடி வந்தா படியிலேருந்து ஃபுல்லாக பசங்க சுற்றி வளைச்சிட்றானுங்க. அவ்வளோதான், அவளுங்களை அப்படியே வளைச்சு அந்த ஹோட்டலோட ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறானுங்க. இந்த இடத்துல அந்த பாஷா கையில் இருந்த கண்ணையுமே பிடிங்கிடுறான். இப்போ ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக சுற்றி பசங்க இருக்கிறானுங்க. உள்ள அந்த 5 பொண்ணுங்க மட்டும் தான் நிற்கிறாங்க. அவ்வளோதான், என்னடா பண்ண போகிறாளுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கூட விட்டு கொடுக்கறதுக்கு அவளுங்க தயாராக இல்லை. அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்த மட்டும் உள்ளே வரான். அவனை உள்ளே விட்டு இவங்க டான்ஸ் ஆடும்போது அந்த 5 பேர் சுற்றி ஆடுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவனை சுற்றி அடித்து வெளியில் வீசுறாளுங்க. பயங்கரமாக பத்திரகாளி போஸ் எல்லாம் கொடுக்குறாளுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே சண்டை பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நம்ம கிரேஸு கையில் ஒரு சுத்தியில் எடுத்துட்டு வர்ற ஆம்பளைங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி வீசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஜோயிங்கிற பொண்ணு வர்றவனுங்க மேலெல்லாம் தொத்திக்கிட்டு பாட்டில் எடுத்து குத்துறது, கத்தி எடுத்து குத்துறதுன்னு அவனுங்களை பூரா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் எளிய பூனையாக இருந்த நம்ம ஹீரோயினும் அந்த பிரின்சஸும் ஒன்று சேர்ந்து இப்போ அவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பாஷா அப்படியே அந்த டேபிளுக்கு கீழே பதுங்குறான். இன்னொரு பக்கம் நம்ம க்ளோயோட ஆள் ஒருத்தர் இருந்தான்ல அந்த வெள்ள மண்டையன், அவன் அவங்க அக்காவை பிடிச்சி வச்சிருக்க அங்கேருந்து ஒரு பாட்டில் எடுத்து உடச்சு அவளை விடுறியா இல்லை குத்தி கிழிக்கவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. நம்ம உடம்பு அடிதாங்காது தாயி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ ஒரு வழியாக அப்படி இப்படின்னு அங்கேருந்து எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்திடுறாளுங்க. கீழே இருந்து ஒருத்தன் புதுசாக கன் எடுத்துகிட்டு வர ஓடி போய் அந்த டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாளுங்க. அங்கேருந்து சரக்கு எல்லாத்தையுமே பாட்டிலில் ஊற்றி திரி மாதிரி ரெடி பண்ணி அதை கொளுத்தி அப்படியே வீசுறாளுங்க. பாம் மாதிரி வெடிக்குது. ஸோ சண்டை முடிவுக்கு வந்துருச்சு. அங்கேருந்த பசங்களை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாளுங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஜன்னல் வழியாக எல்லாரும் மேலே ஏறி தப்பிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் பிரின்சஸும் மட்டும் மாட்டிக்கிறாளுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவளை அப்படியே அடிச்சுட்டு நம்ம பிரின்சஸை அங்கேருந்து தப்பிச்சு போக சொல்கிறா. ஸோ இந்த டைமில் கரெக்டாக நம்ம டெவோரா கையில் கன்னோட உள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனோட கையில இருந்த கன்ல புல்லட் தீந்து போயிருது. அதுக்கப்புறமா அவளை பிடிச்சு கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம டெபோராவோட ஃபிளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறத சொல்றா. இவ சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சிருந்திருக்காரு. யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாஷாவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட தான் கடன் வாங்கி இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த பணத்தை சரியா திருப்பி கொடுக்காததுனால உன்னை ஏதாவது பண்ணா எனக்கு எப்படி பணம் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை தான் தூக்கிட்டு போயிருந்திருக்கானுங்க. ஸோ இவங்க சின்ன வயசுல ஒரு டான்சர் அப்படிங்கும் போது இவங்களோட டான்ஸ் காம்படிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களோட காலை உடச்சிருந்திருக்கானுங்க. அதனால என் லைஃப்ல நான் அதுக்கப்புறமா டான்ஸ் ஆடவே முடியல. இதுக்கு காரணம் அந்த பாஷாவோட அப்பா தான். அவனை நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உடஞ்ச காலை கூட இன்னுமே அந்த பாட்டில போட்டு பதப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்போ தெரியுதா ஆரம்பத்துல இருந்து அவங்க அப்பாவை ஏன் பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பாஷாவையுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பழங்காலத்துல எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு மம்மி செட்டப் ஒன்று இருக்கும்ல, உள்ளுக்குள்ள முள்ளா இருக்கும். அதுக்குள்ள யாரையாவது போட்டு அடைச்சு வச்சோம் அப்படின்னா அது குத்தி ரத்தம் வடிஞ்சு ஒரு கட்டத்துல செத்தே போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்ல அவனை உள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளியில தப்பிச்சு போன பொண்ணுங்க எல்லாருமே போன்ஸ் என்ன திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பிரின்சஸ் தான் திருப்பி உள்ள வர்றா. நான் அவளை காப்பாற்றி கூட்டிட்டு வரேன், நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்திருந்தான் இல்லையா, அவன் இப்ப நம்ம ஹீரோயினை அவங்க கோச்சை என்ன பண்ணானோ அதே மாதிரி பண்றதுக்காக கையில ஒரு மிஷின் எடுத்துட்டு அவளை அறுக்கிறதுக்காக பக்கத்துல வர்றான். இந்த டைம்ல கரெக்டா உள்ள வந்து நம்ம பிரின்சஸ் தான் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறா. அதுக்கப்புறமா அந்த டாக்டரை அடிச்சு மட்டையாக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எப்படியோ அந்த பாஷா அந்த மம்மி செட்டப்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்திருக்கான். உன்னால தான்டா எவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன் பாயிண்ட்ல பிடிச்சிட்டு வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்காளுங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா அந்த பில்டிங்க்கு வந்து சேர்ந்துடுறான். ஃபுல்லா அடியாளுங்களோட கன்னோட உள்ள வந்துட்டு இருக்கான். வெளியில இருந்த நம்ம பொண்ணுங்களும் இதை பார்த்துட்டு கண்டிப்பா நம்மளோட உதவி உள்ள இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பி வந்துட்டு இருக்காளுங்க. நம்ம கிரேஸ் போருக்கு போற மாதிரி அங்க இருந்த கரியெல்லாம் எடுத்து கண்ணுல பூசிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அப்படி உள்ள வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம டெவோராவோட பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியுது. அவங்க இந்த பில்டிங் பூராமே டெட்டனன்ட் வச்சு செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க. ஒயர்டு பாம்பு கையில வச்சிருக்க ட்ரிகர் அழுத்தினா அது எல்லாமே வெடிச்சு இந்த பில்டிங்கே காலி. ஸோ பாஷாவோட அப்பா
பெரிய ரவுடி, அவனை பழி வாங்கிட்டுலாம் அந்த ஊருக்குள்ளே வாழ முடியாது. அதனால அவன் இந்த பில்டிங்குள்ளே வந்தான் அப்படின்னா அந்த பில்டிங்கை மொத்தமாக வெடிக்க விட்டு அவனை கொல்றது தான் இவங்களோட பிளானு. ஸோ இவங்க 3 பேரும் மேலே ஓடி வந்துகிட்டு இருக்க ஒரு வழியாக அந்த பொண்ணுங்க எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. கையில் அந்த பாஷாவும் இருக்கான். அந்த இடத்துல தான் முழு சந்திரமுகியாக மாறின நம்ம கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெவோரா ஃபுல்லாக அந்த டான்ஸ் காஸ்டியூமில் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களை அந்த பாஷாவோட பார்த்ததையுமே கையில் கன் எடுத்துட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனை என் கையில் ஒப்படைச்சிருங்க, அவனை நான் தான் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. தாராளமாக அவனை பழி வாங்கிக்கோங்க, ஆனால் எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பொண்ணுங்க எல்லாருமே பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் உள்ள வந்து அவனோட அப்பா அடியாளுங்களை விட்டு கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம டெவோரா நம்ம பாஷாவை கன் பாயிண்ட்ல நிக்க வைக்கிறாங்க. உங்க அப்பாவை சுடுறதை நிறுத்த சொல்லு, இல்ல உன் மண்டை செதறிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இவனுக்கு சுடுறது எல்லாத்தையும் நிறுத்தினதுக்கு அப்புறமா நம்ம பொண்ணுங்களை அங்க இருந்து தப்பிச்சு போக சொல்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இவனை பழி வாங்கணும் அப்படின்னா இந்த பில்டிங்கை வெடிக்க விடும்போது இவங்களும் உள்ளதா இருக்க போறாங்க. இவங்க எப்படி சாக தான் போறாங்க. அதனால சாகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களையாவது காப்பாற்றி விட்டுருவோம், நம்ம வாழ முடியாத வாழ்க்கையை, நம்ம ஆட முடியாத டான்ஸை இவங்களாவது ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம பொண்ணுங்கள்லாம் அங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா நம்ம பாஷாவை அப்படியே அந்த படியில இருந்து உருட்டி விடுறாங்க. அவன் கீழே விழுகும் போதே அவனை சுட்டு கொலை பண்றாங்க. அங்கதான் இவங்க யாரு, இவங்களோட பின் கதை என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த ஆளுக்கு சொல்றாங்க. ஏன்னா இத்தனை வருஷத்துல அவன் மறந்துருப்பான் இல்லையா. அவன் கையை காலை உடைச்சதுல 1000ல் ஒரு பொண்ணு தான் இந்த டெவோரா. ஸோ அவங்களுக்கு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு உனக்காக தான்டா இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில வச்சிருந்த அந்த ட்ரிகர் அழுத்த அந்த பில்டிங் அப்படியே வெடிச்சு செதறுது. இதே டைம்ல பால்கனில இருந்து நம்ம பொண்ணுங்க எல்லாருமே டைவ் அடிக்க, பில்டிங் வெடிக்க பர்ஃபெக்ட் டைமிங். ஸோ அவ்வளோதான், ஒரு வழியா எப்படியோ இங்க இருந்து தப்பிச்சாச்சு, டான்ஸ் காம்படிஷனுக்கு கிளம்பி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளுங்கெல்லாம் பைக்ல வந்திருப்பானுங்கல்ல, அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்புறாளுங்க. காம்படிஷன் டைம் முடியறதுக்குள்ளாமே கரெக்டாக போய் சேர்ந்துடுறாளுங்க. காஸ்டியூம் எல்லாம் ரத்தம், கை காலெல்லாம் காயம், இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ நம்ம பிரின்சஸ் தான் நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கி வீச மேலே அப்படியே அழகாக பறந்து போய் ஒரு போஸ் கொடுக்க படத்தை அப்படியே முடிக்கிறானுங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.